இந்த நாட்டில் ஒரு அறிஞர் ஜேசி குமரப்பான் இந்த நாட்டில் ஒரு அறிஞன் இருந்தான். அவன் ஒரு பொருளாதார அறிஞன். முதல்ல இந்தியாவில் டிராக்டர் வாங்கின பொழுது ஜேசி குமரப்பான் இந்த நாட்டில் ஒரு அறிஞன் இருந்தான். அவன் ஒரு பொருளாதார அறிஞன். முதல்ல இந்தியாவில் டிராக்டர் வாங்கின பொழுது குமரப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பான்னு நேரு, காந்தி எல்லாரும் சொன்னாங்க. காரணம், ஜேசி குமரப்பா அப்பேற்பட்ட அறிவாளி. அவர்கிட்ட சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் பேசாம உட்கார்ந்துருந்தார் குமரப்பா, பதிலே சொல்லாம. கூட்டம் முடியும் போது அதிகாரிகள் கேட்டாங்க, என்ன குமரப்பா டிராக்டர் வாங்குறத பத்தி பேசுறோம், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த குமரப்பா சொன்னாரு, நீங்க ஒண்ணு வாங்குறேன்னு சொல்றீங்களே, அது சாணி போடுமான்னு கேட்டாரு. குமரப்பாவை பார்த்து எல்லா அதிகாரியும் இதே மாதிரி சிரிச்சுட்டு, என்னங்க உங்களை வெளிநாட்டில் போய் படிச்சவங்கிறாங்க, டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா இந்த நாட்டு விவசாயம் மண்ணா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாட்டு விவசாயம் என்பது வெறும் மண் இல்ல, மண்ணு, மனுஷன், மாடு மூணு சேர்ந்ததான் இந்த நாட்டு விவசாயம். இப்ப நடுவுல மாடை கழட்டிட்டீங்கன்னா வீணா போகுது நம்ம விவசாயம். உங்களுக்கு 50 வருஷம் கழிச்சு தான் புரியும்னு சொன்னார் அவரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாம் நிக்கிறோம். जेसी यूके में एक बच्चे का 1643 यूके में एक बच्चे का जन्म हुआ। इसका जन्म समय से पहले हो गया, इसलिए जन्म के समय बहुत कमजोर था। इसके जन्म से 3 महीने पहले ही इसके पिता की मृत्यु हो गई। इसलिए जब ये 3 साल का हुआ तो इसकी माँ ने दूसरी शादी कर ली और इस बच्चे को उसकी नानी के पास छोड़ दिया। वहीं के छोटे से एक स्कूल में इसने अपनी पढ़ाई की और जब ये 15 साल का हुआ तो इसके सौतेले पिता की भी मृत्यु हो गई। तब इसकी माँ वापिस आई और इसका स्कूल छुड़वाकर खेतों में काम करने को कहा, लेकिन इस लड़के को ये सब पसंद नहीं था तो वो वापिस अपने स्कूल जाने लगा। 19 साल की उम्र में इस लड़के ने शादी की, लेकिन उस लड़की ने भी इसे धोखा दिया और वो इसे छोड़कर चली गई और इसी वजह से इस लड़के ने कभी दोबारा शादी नहीं की और अपनी पढ़ाई में वापस लग गया। दोस्तों, आपको जानकर हैरानी होगी कि आगे चलकर यही लड़का विश्व का प्रसिद्ध वैज्ञानिक बना। जी हाँ, मैं बात कर रहा हूँ सर आइजैक न्यूटन की। आज की वीडियो कैसी लगी कमेंट्स में जरूर बताना। ऐसी और जबरदस्त मोटिवेशन के लिए हमारे चैनल को सब्सक्राइब करें। இந்தியாவிலேயே முதல் தொழில்நுட்ப கல்லூரி, முதல் பேருந்து நிலையம், முதல் இருசக்கர வாகன தொழிற்சாலை, ஆண்கள் உபயோகப்படுத்தும் ட்ரிம்மர்ஸ் அப்படின்னு இவ்வளவு விஷயத்தையும் முதல்ல கண்டுபிடிச்ச நபர் இந்திய அறிவியல் மாமேதை கோபால துரைசாமி நாயுடு எனப்படும் ஜி.டி. நாயுடு. கோயம்புத்தூர் மாவட்டம் கலங்கல் கிராமத்துல 1893 ஆண்டு மார்ச் 23 பிறந்தாரு. பிறந்த சில வருஷத்திலேயே தாயை இழந்த ஜி.டி. நாயுடு பிறகு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துல பணியாளரா வேலைக்கு சேர்ந்தாரு. தன்னுடைய அடுத்த கட்ட கனவுகளோடு கோயம்புத்தூர் நோக்கி பயணம் செய்யறாரு. அங்க முறையா தொடர் வண்டிய பாக்குறாரு. கோயம்புத்தூர் நகரம் அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல இருந்த உணவகத்துல வேலைக்கு சேர்றாரு. மாசம் 3 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு அப்படின்னு கூலிக்கு வேலையில சேர்றாரு. தான் சேமிச்சு வச்சிருந்த 400 ரூபாய் காசு கொடுத்து அந்த இருசக்கர வாகனத்தை வாங்கிக்கிட்டாரு. இந்தியாவிலேயே முதல் தொழில்